ஹலோ வியூயர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஏர்ட்ராப்னா என்னென்னு பார்க்கலாம். இது முக்கியமாக இந்த இது வந்து பிகினர்ஸ்க்கான வீடியோ. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு ஏர்ட்ராப் என்னென்னு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்துச்சுன்னா இது பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. பட் பிகினர்ஸாக கிரிப்டோக்குள்ளே வந்து அவங்களுக்கு வந்து ஏர்ட்ராப் அப்படின்றது என்னன்னு தெரியல, இல்லை நீங்கள் நிறைய இடங்களில் அதை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த காயினுக்கு ஏர்ட்ராப் நடக்குது, இல்லை ஃபோர்த் கம்மிங் ஏர்ட்ராப் இந்த மாதிரிலாம் இருக்குது ஃபியூச்சரில் அப்படின்லாம் வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு அதை பற்றி என்னன்னு தெரியலன்னா நான் அந்த வீடியோவில் அதை பற்றி நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கிரிப்டோ ஏர்ட்ராப்னா என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸில் இதை பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு கிரிப்டோ ப்ராஜெக்ட்லேருந்து அவங்களோட காயினை வந்து பல வேலட் அட்ரஸ்க்கு ஃப்ரீயாக அனுப்புறது தான் வந்து ஒரு கிரிப்டோ ஏர்ட்ராப் டெக்னிக்கல் டேர்ம்ஸில். ஓகே, நீங்கள் கேட்கலாம், எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு கிரிப்டோ ப்ராஜெக்ட் வந்து ரேண்டமாக சில வேலட்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாக காயின்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி கிரிப்டோ மார்க்கெட்டில் வந்து ஆயிரக்கணக்கான கிரிப்டோ காயின்ஸ் இருக்குது. ஸோ இப்போ புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் உள்ள லான்ச் ஆகுது அப்படின்னா, இப்போ இவங்க வந்து கஸ்டமர்ஸ்க்கு இது அவங்க லான்ச் பண்ணுறாங்க காயின்ன்றதை எப்படி அவங்க தெரிவிக்கிறது? ஸோ இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மாதிரி. ஸோ தட் இந்த காயின்ஸை கொடுத்தோன்னே இந்த ப்ராஜெக்ட்ஸை பற்றி தெரிய ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம சில சூப்பர் மார்க்கெட்ஸ் இல்லை மால்ஸ் எல்லாம் போனீங்க அப்படின்னா, ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டு வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாக ஹெல்த் ட்ரிங்க்லாம் தருவாங்க. இது ஏன்னா அந்த ப்ராடக்ட் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து அந்த ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் கஸ்டமர்ஸ் அப்படின்றது தான். ஸோ இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த கிரிப்டோ ஏர்ட்ராப்பும் கிட்டத்தட்ட. அண்ட் இந்த ஏர்ட்ராப்பை வந்து பார்த்தோம் அப்படின்னா, சில சமயம் வந்து சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து சில டாஸ்க் பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஏர்ட்ராப்க்கு எலிஜிபிள்னு வாங்க. சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரேண்டமாகவே வந்து உங்களுக்கு எதுவுமே பண்ணாமே உங்களுக்கு ஏர்ட்ராப் நடக்கும் அந்த மாதிரி. ஸோ டாஸ்க்கு என்ன மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஆன்லைன் ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அதில் உங்கள் வேலட் அட்ரஸ் நீங்கள் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க சோஷியல் மீடியாவை இல்லைனா ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க, இல்லை ஒரு நியூஸ் லெட்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவாங்க, இல்லை பர்டிகுலராக ஒரு கிரிப்டோ காயினை நீங்கள் இவ்வளோ ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க ஒரு பர்டிகுலர் டேட் அண்ட் டைமில் அப்படின்னா அதுக்கு கூட கொடுப்பாங்க. பட் நீங்கள் ஏர்ட்ராப்புக்கு எலிஜிபிள் நான் ஏன் சொல்கிறேன்னா, எலிஜிபிள் ஆகிறனால உங்களுக்கு காயின் கிடைக்குன்றது உறுதி கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் எலிஜிபிள் ஆகிறீங்க. பட் அந்த காயின் ஃப்ரீ காயின் வந்து ரேண்டமாக வந்து நடக்கலாம். ஸோ ஒரு நம்ம லாட் மாதிரி. ஸோ நீங்கள் எலிஜிபிள் ஆயிடுவீங்க. பட் எலிஜிபிள் ஆனனால எனக்கு கட்டாயம் ஃப்ரீ காயின் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உறுதி கிடையாது. அது வந்து ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி ஆக்சுவலாக. சரி, இப்போ நம்ம வந்து கிரிப்டோ ஏர்ட்ராப்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். மொதல் டைப் வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டி ஏர்ட்ராப். பவுண்டி ஏர்ட்ராப் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஏர்ட்ராப்பில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு சில டாஸ்க் உங்களை கொடுத்து உங்களை கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க. அதை முடித்தோன்னே நீங்கள் ஒரு ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அந்த டாஸ்க்கை முடிச்சதுக்கான ப்ரூஃபையும் நீங்கள் காட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த பவுண்டி ஏர்ட்ராப் வந்து கிடைக்கும் ஆக்சுவலாக. ஆனால் அந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரி டாஸ்க் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ட்விட்டரில் ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்க. அந்த போஸ்ட்டை வந்து ஷேர் பண்ண சொல்லுவாங்க உங்களோட கான்டாக்ட்ஸ்க்கு. இல்லை அவங்க ப்ராஜெக்டோட அஃபிஷியல் சேட் ரூமில் உங்களை ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஆன்லைன் ஃபார்ம் கொடுத்து உங்கள் வேலட் அட்ரஸ் எல்லாம் அதில் ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அதோட சேர்த்து நீங்கள் இதெல்லாம் முடிச்சிருக்கீங்கன்ற ப்ரூஃபையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த ஏர்ட்ராப்க்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ இது வந்து பவுண்டி ஏர்ட்ராப். எக்ஸ்க்ளூசிவ் ஏர்ட்ராப்னு ஒன்று இருக்குது. எக்ஸ்க்ளூசிவ் ஏர்ட்ராப் நேம் சொல்கிற மாதிரியே சஜஸ்ட் பண்ணுற மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எக்ஸ்க்ளூசிவாக ஒரு செட் ஆஃப் வேலட் அட்ரஸ்க்கு தான் அந்த ஏர்ட்ராப் நடக்கும். ஸோ சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து எப்படி இந்த எக்ஸ்க்ளூசிவ் மெம்பர்ஸை செலக்ட் பண்ணுவாங்கன்னா, இவங்க இந்த ப்ராஜெக்ட் இனிஷியல் ஸ்டேஜஸில் இருக்கும்போது சப்போர்ட் பண்ண மெம்பர்ஸ், அந்த கம்யூனிட்டி மெம்பர்ஸு, இல்லை இனிஷியலாக அந்த ப்ராஜெக்ட் டீமோட இன்ட்ராக்ட் பண்ணவங்க, இல்லை அந்த ப்ரோட்டோகாலோட இன்ட்ராக்ட் பண்ண இனிஷியல் மெம்பர்ஸ் எல்லாம் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து ஏர்ட்ராப்ஸ் நடத்துவாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, செப்டம்பர் 2020 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம யூனிஸ்வாப் தெரியும் இல்லையா, அந்த யூனிஸ்வாப் வந்து இதே மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் மெம்பர்ஸை செலக்ட் பண்ணி ஒவ்வொரு வேலட்டுக்கும் வந்து அவங்க 400 யூனிட்ஸ் வந்து அப்போ ஏர்ட்ராப் பண்ணாங்க. ஸோ இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஏர்ட்ராப்க்கு ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து வந்து ஹோல்டர் ஏர்ட்ராப்னு ஒன்று இருக்குது. ஹோல்டர் ஏர்ட்ராப் அப்படின்றது வந்து என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் டேட் ஒரு டைமில் வந்து அவங்க சொல்கிற ஒரு காயினை வந்து நீங்கள் ஒரு மினிமம் ரெக்குயர்மெண்ட் ஒன்று சொல்லுவாங்க, அதுவும் உங்கள் வேலெட்டில் நீங்கள் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு இந்த ஃப்ரீ ஏர்ட்ராப் காயின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது எப்படி அவங்க எப்படி அவங்க இது பண்ணுவாங்க, அதாவது எப்படி அவங்க தெரிஞ்சுக்குவாங்க நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்க்குறதுனா, இந்த ப்ராஜெக்ட் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பர்டிகுலர் டேட் அண்ட் டைமில் வந்து அந்த எல்லா யூசர்ஸோட வேலட்டோட ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி எடுப்பாங்க. எடுத்துகிட்டு அந்த டைமில் அவங்க சொல்கிற மினிமம் ரெக்குயர்மெண்ட்டை நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த ஹோல்டர் ஏர்ட்ராப்க்கு வந்து எலிஜிபிள் நீங்கள் வந்து. அண்ட் இது பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நேரங்கள் இந்த மாதிரி ஹோல்டர் ஏர்ட்ராப்லாம் எந்த நெட்வொர்க்கில் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, பிடிசி, எத்தீரியம், இல்லை பினான்ஸ் நெட்வொர்க்கில் தான் நடக்கும். ஏன் அப்படின்னா இந்த நெட்வொர்க்குங்களில் தான் வந்து அதிகமான கம்யூனிட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வந்து நீங்கள் அந்த நெட்வொர்க்கில் நீங்கள் ஏர்ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஜெக்டோட ரீச் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி நெட்வொர்க்கை தான் செலக்ட் பண்ணி இந்த ஹோல்டர் ஏர்ட்ராப் முக்கால்வாசி நடக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஸ்டெல்லார் காயினை பற்றி உங்களுக்கு தெரியும், XLM. அது வந்து 2016 கிட்டத்தட்ட 3 பில்லியன் காயின்ஸ், அவங்களோட காயின்ஸை வந்து பிடிசி நெட்வொர்க்கில் இருக்க பல வேலட்ஸ்க்கு வந்து அவங்க ஏர்ட்ராப் பண்ணாங்க ஆக்சுவலாக.
ஓகே யூஸ், நான் எப்பவும் சொல்கிற அட்வைஸ் தான். கிரிப்டோ வந்து ஒரு அன்ரெகுலேட்டட் மார்க்கெட். அதனால் இதில் நிறையா ஸ்கேம்ஸ் இருக்கும், ஸ்கேமர்ஸும் இருப்பாங்க. ஸோ நம்ம தான் வந்து ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏர் ட்ராப்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஜென்ரலாக ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் மூலியமாக உங்களுக்கு உங்கள் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வேலெட்டுக்கு நடக்கிற ஏர் ட்ராப்ஸ் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஏன்னா அந்த கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் ஆல்ரெடி வந்து இந்த ஏர் ட்ராப் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸை பற்றி ஓரளவுக்கு வெரிஃபை பண்ணிட்டு தான் அவங்க உள்ள அளவே பண்ணுவாங்க. ஸோ அது கொஞ்சம் ரிஸ்க் கம்மியான ஒரு விஷயம். ஆனால் அது இல்லாமல் நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம வேலெட் அட்ரஸ் அந்த ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி கொடுத்து பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி. ஏன்னா நீங்கள் அந்த வேலெட் அட்ரஸ் கொடுக்கும்போது உங்கள் வேலெட் அட்ரஸ் ஹேக் பண்ணி உங்கள் காயின்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதனால் நான் திரும்பவும் சொல்கிறது என்ன, எதை நம்ம பண்ணுறனாலும் நம்மளோட ஓன் ரிசர்ச்சை பண்ணிவிட்டு அது லெஜிட்டிமேட்டாக இருக்கான்னு நம்ம தெரிஞ்சதுக்கப்புறம் பண்ணுறது பெட்டர். இல்லைனா நம்ம இருக்கிறதும் நம்மக்கிட்ட இருந்து போயிடுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ ஓகே யூஎஸ், எனக்கு தெரிஞ்சு இந்த கிரிப்டோ ஏர் ட்ராப் வீடியோ ஃபார் பிகினர்ஸ் வந்து கட்டாயமாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கிங்க. அது மாதிரி என்னோட சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. நான் இந்த மாதிரி நிறையா பிகினர் வீடியோஸு, ஒவ்வொரு காயினை பற்றி அதோட யூஸ் கேசஸ் என்ன, ஃபவுண்டர்ஸ் என்னன்ற பற்றிலாம் நிறைய வீடியோஸ் நான் போடுவேன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ உங்களுக்கும் இது நல்லா கிரிப்டோக்குள்ளே புதுசாக வந்தவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரம் விஜய்.